வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் இணைக்கும் வகையில் 6 மாநிலங்கள் வழியாக 1271 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னை, சூரத் நகரங்களுக்கு இடையே ஒரு சூப்பரான கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே அமைக்கப்பட உள்ளது. இந்தியாவின் 2வது மிக நீளமான எக்ஸ்பிரஸ்வேயான இந்த திட்டத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் இதனால் என்ன பெனிஃபிட்ன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் டெட்ராய்ட் நகரமாகவும் தமிழகத்தின் தலைநகரமாகவும் இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து இந்தியாவின் டைமண்ட் சிட்டியான சூரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக பயணம் செய்யும் விதமாக எக்கனாமிக் கோரிடர் அமைக்க 2019 திட்டமிடப்பட்டது. 2021 அக்டோபரில் அறிவிக்கப்பட்டது. 2023 ஜனவரியில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். இன்றைய நாட்களில் சென்னை, சூரத் இடையே டிராவல் பண்ணணும்னா NH4 வழியாக பெங்களூர், புனே, மும்பை வழியாக டிராவல் பண்ணலாம். இது 1600 கிலோமீட்டர் தூரம் வரும். அல்லது நெல்லூர், ஹைதராபாத், நாசிக் வழியாக டிராவல் பண்ணால் இதுவும் 1600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வரும். இந்த பயண தூரத்தை குறைப்பதற்காக 1271 கிலோமீட்டர் தூரத்திற்கு நேரான எக்ஸ்பிரஸ்வே அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் பாரத் மாலா பாரியோஜனா பேஸ் 2 கீழ் அமைய உள்ளது. இந்த சாலை 6 மாநிலங்கள் வழியாக, அதாவது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்கள் வழியாக பயணம் செய்கிறது. இந்த வழித்தடம் முக்கியமான நகரங்களை இணைக்கும் வகையில், அதாவது சூரத்தில் ஆரம்பித்து நாசிக், அகமது நகர், சோலாப்பூர், அக்கல்கோட், காலபுரகி, மஹபூப் நகர், கர்னூல், கடப்பா, திருப்பதி வழியாக சென்னை வரை அமைகிறது. இந்த எக்ஸ்பிரஸ்வே சில இடங்களில் 6 வழிச்சாலையாகவும், சில இடங்களில் 4 வழிச்சாலையாகவும், சில இடங்களில் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே, சில இடங்களில் ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வேயா அமைய போகிறது. முதலாவதாக இந்த சாலையை 2 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. சூரத், சோலாப்பூர் இடையே ஒரு எக்கனாமிக் கோரிடர். இது நார்த் செக்ஷன் 513 கிலோமீட்டர் தூரம் உடையது. அடுத்ததா சோலாப்பூரில் இருந்து சென்னை வரைக்கும் எக்கனாமிக் கோரிடர். இது சவுத் செக்ஷன் 707 கிலோமீட்டர் தூரம் உடையது. இதில் சூரத்தில் இருந்து நாசிக் வழியாக அகமது நகர் வரைக்கும் 288 கிலோமீட்டர் தூரத்திற்கு பசுமை வழிச்சாலை அமைக்க போகிறாங்க. அதே போல் அக்கல்கோட்டில் இருந்து கர்னூல் வரைக்கும் இருக்கிற சாலையும் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வேயாக அமைக்க போகிறாங்க. மீதமுள்ள சாலைகளான அகமது நகரில் இருந்து அக்கல்கோட் வரைக்கும் இருக்கிற சாலை மற்றும் கர்னூலில் இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற சாலை, இந்த சாலையை ஏற்கனவே உள்ள சாலையை 4 வழிச்சாலையாகவோ 6 வழிச்சாலையாகவோ விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. இந்த திட்டத்தோட தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த சாலையோட ஆய்வு பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. நிலம் கையகப்படுத்தும் பணிகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட சூரத்தில் இருந்து அகமது நகர் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு சாலை அமைப்பதற்காக டெண்டர் விடும் பணிகள் இப்போ நடந்திருக்கு. அதே போல் மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லை பகுதிகளில், அதாவது அக்கல்கோட்டில் இருந்து மஹபூப் நகர் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் சில இடங்களில் சாலை அமைப்பதற்கான கான்ட்ராக்டர் தேர்வு செய்திருக்காங்க. விரைவில் சென்னையில் இருந்து கர்னூல் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் சாலை அமைப்பதற்கான டெண்டர் வெளியிடப்படும். இந்த எக்ஸ்பிரஸ்வே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ தூரம் அமைய உள்ளதுங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 156 கிலோமீட்டர், ஆந்திர பிரதேசத்தில் 320 கிலோமீட்டர், கர்நாடகாவில் 176 கிலோமீட்டர், தெலுங்கானாவில் 65 கிலோமீட்டர், மகாராஷ்டிராவில் 483 கிலோமீட்டர், குஜராத்தில் 68 கிலோமீட்டர் தூரம் அமைய உள்ளது. இந்த எக்ஸ்பிரஸ்வேக்கான பட்ஜெட் பற்றிய டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். மொத்தம் 50,000 கோடி ரூபாய் செலவில் இந்த எக்ஸ்பிரஸ்வே அமைய உள்ளது. இதில் சென்னை கர்னூல் பகுதி திருப்பதி, கடப்பா, அனந்தபூர் வழியாக ஏற்கனவே இருக்கிற சாலை வழியாக அமைய உள்ளது. இதற்கு 10,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. சென்னை சூரத் எக்ஸ்பிரஸ்வே திட்டத்தை 2026 டிசம்பருக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த எக்ஸ்பிரஸ்வே ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் நீளமான எக்ஸ்பிரஸ்வேயான மும்பை டெல்லி எக்ஸ்பிரஸ்வேயை சூரத் பக்கத்தில் கிராஸ் பண்ணும். அதே போல் மும்பை நாக்பூர் எக்ஸ்பிரஸ்வேயை நாசிக் பக்கத்தில் கிராஸ் பண்ணும். இந்த இடங்களில் இன்டர்சேஞ்ச் ஃப்ளைஓவர் அமைக்கப்படும். அதே போல் எக்ஸ்பிரஸ்வே சாலைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இந்த சாலையில் இடம்பெறும். குறிப்பாக மேம்பாலங்கள், வழிகாட்டி பலகைகள், தடுப்பு கம்பிகள், சைன் போர்ட்ஸ், அறிவிப்பு பலகைகள் அமைக்கப்படும். 120 கிலோமீட்டர் வேகம் வரை ஸ்மூத்தாகவே டிராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஸ்வே அமைக்க போகிறாங்க. ஒன்ஸ் இந்த சாலை பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும்போது சென்னையிலிருந்து சூரத் செல்வதற்காக 300 கிலோமீட்டர் பயண தூரம் குறையும். அதே போல் பயண நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் குறையும். அதே போல் சென்னையிலிருந்து மும்பை செல்லும் வாகனங்கள், பெங்களூரில் இருந்து சூரத் செல்லும் வாகனங்களும் இந்த சாலையை பயன்படுத்தலாம். சென்னை, சூரத் 2 நகரங்களும் துறைமுக நகரங்கள், இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள். இந்த சாலை தென் மாநிலங்களோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த வழித்தடத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மேம்படும். மாநிலங்களுக்கு இடையேயான
வர்த்தக போக்குவரத்தும் அதிகரிக்கும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் வழியாக தான் இந்த சாலை பயணம் பண்ணும். அதனால் மற்ற மாவட்ட மக்களுக்கு இந்த சாலையால் எந்தவித பயணம் கிடையாது. அதே போல தான் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேயும் சென்னையும் சென்னை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 மாவட்டங்கள் மட்டும்தான் பயன்படக்கூடியதாக இருக்கும். மற்ற மாவட்டங்களுக்கு எந்த பயணம் கிடையாது. வட இந்தியாவில் பல முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் மதுரை, கோவை, திருச்சி, தூத்துக்குடி இது போன்ற முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் அமைக்க வேண்டும். சென்னை, எர்ணாகுளம், சென்னை, திருவனந்தபுரம் இது போன்ற எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் அமைக்கப்படும் போது தமிழகத்தின் உள் மாவட்டங்களும் அதிகமாக பயன்பெற வாய்ப்பிருக்கிறது. இந்தியாவின் 2வது மிக நீளமான எக்ஸ்பிரஸ்வே தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று பெருமை கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.